ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பி பிளாக் எலிமெண்ட்ஸில் ஆக்சிஜன் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஆக்சிஜன் குரூப், தட் இஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு 13 to 18 எலிமெண்ட்ஸ், 13 to 18 குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் 13th எலிமெண்ட், 13th குரூப் எலிமெண்ட்ஸ் போரான் அலுமினியம் பற்றி பார்த்தோம். குரூப் 14 கார்பன் அண்ட் சிலிக்கான் பார்த்தோம். குரூப் 15ல நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் பார்த்தோம். ஸோ இந்த குரூப், திஸ் இஸ் குரூப் 16 ஆக்சிஜன் குரூப். இதில் ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் குரூப் வெரி இன்ட்ரெஸ்டிங் குரூப் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன ஆக்சிஜன்லாம் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன் என்னன்ட்டு, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் தெரியும். ஸோ இந்த ஆக்சிஜன் குரூப்பில் இருக்கிற ஆக்சைட்ஸும் சல்ஃபைட்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சிஜன் குரூப்புக்கு இன்னொரு நேம் நம்ம பார்த்தோம், சால்கோஜன்ஸ். அப்படி இல்லைன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ். ஸோ ஓர்ஸ் நம்ம மெட்டலர்ஜியில் ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய ஓர்ஸ், எல்லா ஓர்ஸுமே ஆல்மோஸ்ட் ஆக்சைட்ஸாகவும் சல்ஃபைட்ஸாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஓர்ஸும் ஆக்சைட்ஸும் சல்ஃபைட்ஸாகவும் இருக்கிறதுனால இதோட நேம் என்னென்னா சால்கோஜன்ஸ், இல்லைனா ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ், ஓர் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதில் இருக்கிற ஆக்சிஜன், சல்ஃபர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நேச்சுரலி அக்கரிங் மினரல்ஸ், அது எல்லாமே ஆக்சைட்ஸ் சல்ஃபைட்ஸாக இருக்கும். செலினியம், டெலூரியம்லாம் லெஸ் அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ்னால் தாதீனிகள். இந்த காம்பவுண்ட்ஸ், இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சாலிட்ஸ் எக்ஸப்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் அ டயட்டாமிக் கேஸ், வி நோ. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP4. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் in the outermost orbital. Then outmost orbit, that is the valence shell. Then all have high boiling point and melting point except oxygen. ஸோ ஆக்சிஜன் தவிர எல்லாமே ஹை பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். அடுத்தது இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஆக்சிஜனும் சல்ஃபர் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் பார்க்குறப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ரெஸ்பிரேஷன். ஸோ எந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, எந்த லிவிங் திங்ஸ்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கேஸ். அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு பிளான்ட்ஸ் ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு அட்மாஸ்ஃபியரில் இருக்குது. தட் இஸ் 70% ஃப்ரீ ஆக்சிஜன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக, இந்த பிளான்ட்ஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த ஆக்சிஜன் வந்து கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ எந்த திங்ஸ் எரியறதுக்கும் இந்த ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா பேர்ன் ஆகும். பட் பியூர் ஆக்சிஜன் வந்து டஸ் நாட் பேர்ன். ஸோ பியூர் ஆக்சிஜன் பேர்ன் ஆகாது. ஆனால் அந்த ஆக்சிஜன் வந்து சப்போர்ட்ஸ் கம்பஷன், எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் அக்கரன்ஸ். ஸோ ஆக்சிஜன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். 23% பை மாஸ் இன் அட்மாஸ்ஃபியர், 21% பை வால்யூம். ஸோ 20 கிட்ட இருக்குது இப்போது. 20% பை வால்யூம் இன் அட்மாஸ்ஃபியர் ஏரில். 83% பை மாஸ் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் 83% ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்புறம் எல்லா ராக்ஸ்லலாம் ஆக்சிஜன் வந்து காம்பவுண்டாக இருக்குது, ஸோ மினரலாக இருக்குது. அப்புறம் ஒரு ஹியூமன் பாடி 60 kg ஹியூமன் பாடி ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறாங்க? 250 ml ஆக்சிஜன். ஸோ நம்ம லங்ஸ்க்கு போகிற ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, நம்ம பாடி கன்சியூம் பண்ணுது அப்படின்னா 250 ml
பெர் மினிட். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 250 ml ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு பாடி இன்டேக் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் இந்த ஆக்சிஜன்கிறது உங்களுக்கு இது தெரியும். ஸோ இப்போ இதோடைய ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் இண்டஸ்ட்ரியில் ஆக்சிஜன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் லிக்விட் ஏர். ஸோ லிக்விட் ஏர்லேருந்து ஃப்ராக்ஷனல் distillation, so sorry, crystallization la fractional distillation of air distill பண்றப்போ we get oxygen. பின்ன காய்ச்சி வடிப்பதன் மூலம் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. அடுத்து செகண்ட் ஒன், that is decomposition of H2O2 in the presence of catalyst MnO2 அல்லனா KMnO4. catalystல H2O2 decompose பண்ணும்போது we get oxygen. So 2H2O2 gives 2H2O plus O2. So in the presence of catalyst பார்க்கறப்போ 2MnO4 minus அதாவது KMnO4 plus H plus in the acid medium we get O2, 5O2 plus 8H2O plus Mn2 plus. The next one, decomposition of metallic oxides or oxoanions. Thermal decomposition அதாவது ஹீட் பண்ணுறப்போ டீகம்போஸ் ஆகி மெட்டல் ஆக்சைட்ஸ் டீகம்போஸ் ஆகி மெட்டலாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ 2HgO gives 2Hg plus O2. ஸோ திஸ் இஸ் ஒரு எக்ஸாம்பிள், மெட்டாலிக் ஆக்சைடு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆக்சோ ஆனயான்ஸ். ஸோ ஆக்சோ ஆனயான்ஸ் சொல்கிறப்போ ClO3 மைனஸ் அதுதான். ஸோ இது ஒரு ஆக்சோ ஆனயான். ஸோ KClO3 பொட்டாசியம் குளோரைட். ஸோ KCl ஆகவும் பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது, டீகம்போஸ் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விட் ஏர், அப்புறம் டீகம்போசிஷன் ஆஃப் H2O2 in the presence of a catalyst, அப்புறம் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் ஆக்சோ ஆனயான்ஸ். இதுதான் இதோடைய ப்ரிப்ரேஷன். Then properties பார்த்தீங்கன்னா oxygen is a diatomic gas. The next one, paramagnetic. ஸோ இந்த paramagnetic அப்படிங்கிறத நம்ம இதில் MO தியரியில் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருக்குறோம். சரி, MO டயக்ராமில் நம்ம பார்த்துருக்குறோம். MO டயக்ராம் போடுறப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து MO டயக்ராம் போடுறப்போ இல்லை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால் இது paramagnetic. ஸோ paramagnetic பராகாந்தத்தன்மை. இது paramagnetic ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து வீக்லி அட்ராக்டட் பை மேக்னெட். ஸோ மேக்னெட்டால் கொஞ்சமாக தான் அட்ராக்ட் பண்ணும். The next one, it forms strong hydrogen bond. So strong hydrogen bond with hydrogen, அதனால தான் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட்டர் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சிஜன் இல்லை, வாட்டர் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த லிவிங் திங்ஸுமே எர்த்தில் இருக்க முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால தான் வாட்டர் வந்து இந்த லிக்விட் ஸ்டேட், அதுவும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. தென் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ். இதோட 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கும் ஆக்சிஜனில். டை ஆக்சிஜன் O2ஆகவும் ட்ரை ஆக்சிஜன் O3 ஓசோன். இது 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. புற வேற்றுமை வடிவங்கள். Oxygen combines with many metals and non-metals to form oxides. ஸோ எல்லா மெட்டல்ஸோடையும் நான் மெட்டல்ஸோடையும் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. தென் ரியாக்டிவ் ஆல்கலி மெட்டல்ஸ் ரியாக்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரியாக்டிவ் ஆல்கலி மெட்டல்ஸ் சொல்கிறப்போ சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்கும், அதோடைய ஆக்சைட்ஸ் கொடுக்கும், கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் கொடுக்கும். லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ரியாக்ட் வென் பவுடர் ஃபைன்லி. ஸோ ஃபைன்லி பவுடர் பண்ணுறப்போ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு வந்து பைரோஃபோரிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டல்ஸ்லாம் பைரோஃபோரிக். ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆக்சிஜன் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒவ்வொரு காம்பவுண்ட் எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சைட்ஸாக
ஸோ நான் மெட்டல்ஸ் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஆக்சைட்ஸ் வந்து many reactions, give many reactions. The next one, ozone. ஸோ ஓசோன் பார்க்குறப்போ ஓசோன்கிற உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஓசோன் லேயர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் இருக்குது. தட் இஸ் 15 to 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 15 to 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் இருக்குது. அங்கே ஓசோன் லேயர் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா யூவி ரேஸ் ஃப்ரம் த சன்னில் இருக்கிற யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்மளுக்கு அது ஹார்ம்ஃபுல் ரேஸ். அதனால் இந்த ஓசோன் லேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஓசோன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்மாஸ்ஃபியர்லேயே என்ன ஆகுதுன்னா, தட் இஸ் ஓசோன் இஸ் ஃபார்ம் பை த ஆக்ஷன் ஆஃப் யூவி ரேஸ். ஸோ யூவி ரேஸ், சன்லேருந்து வர யூவி ரேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டை ஆக்சிஜனை ஓசோனாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஆக்சிஜன் இஸ் converted into ozone by the action of UV rays. Then in lab, ozone is prepared by passing electrical discharge of 20,000 volts. So மின் பாய்ச்சலை உருவாக்கும் போது 20,000 volt மின் பாய்ச்சலை உருவாக்கும் போது ஸோ ஆக்சிஜனில் ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆஃப் 20,000 volt பாஸ் பண்ணும்போது we get O3. ஸோ அப்போ அதில் எவ்வளோ ஆக்சிஜன் கன்வெர்ட் ஆகுதுன்னா 10% ஆக்சிஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு O3. ஸோ ஆக்சிஜனில் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆஃப் 20,000 volt பாஸ் பண்ணுறப்போ we get O3. The next one, pure ozone O3 is prepared by fractional distillation of liquefied ozonized oxygen. ஸோ திரவமாக்கப்பட்ட ஓசோன் கலந்த ஆக்சிஜனை நம்ம பின்ன காய்ச்சி வடிப்பதன் மூலம் we get ozone, pure ozone வந்து ஆக்சிஜனை liquefied ஆக்சிஜனை fractional distillation பண்ணப்போ we get pure ozone. ஸோ இதோட ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ O2 வந்து ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ப்ராக்கெட் எழுதியிருக்கிறது நேசன்ட் ஆக்சிஜன், அட்டாமிக் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகுது. அது அகெயின் O2ஓட கம்பைன் ஆகிறப்போ we get O3. ஸோ இதான் ஓசோனோட ப்ரிப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அட்மாஸ்ஃபியரில் பை த ஆக்ஷன் ஆஃப் UV rays oxygen is converted into O3. So in the lab, by passing electrical discharge of 20,000 volt on oxygen we get ozone. Then pure ozone is prepared by fractional distillation of liquefied ozonide oxygen. Then properties of O3. So O3 is a pale blue gas. Is a powerful oxidizing agent. ஒரு வலிமை மிக்க ஆக்சிஜனேற்ற காரணி. So it oxidizes Ki acid. So Ki acid oxidize பண்ணி KOH கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் யூஸ் ஃபார் த எஸ்டிமேஷன் ஆஃப் O3. O3 எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரியாக்ஷன். தட் இஸ் O3 plus 2 Ki plus H2O gives 2 KOH plus O2 plus I2. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் யூஸ் ஃபார் த எஸ்டிமேஷன் ஆஃப் ஓசோன். Then used for the oxidation of organic compounds. ஸோ கரிம சேர்மங்களை ஆக்சிஜனேற்றம் பண்ணுறதுக்கு உதவுது. In acidic medium, O3 exceeds the oxidizing power of fluorine and atomic oxygen. So acid mediumல O3 has higher oxidizing power. அதிக ஆக்சிஜனேற்ற வலிமை இருக்கும். எதை விடன்னா ஃப்ளூரினை விடையும் அட்டாமிக் ஆக்சிஜனை விடையும். ஸோ அதை விட அதிகமாக இருக்கும் இந்த அசிடிக் மீடியம். அதாவது அமில கரைசலில் கொஞ்சம் அதிகமான ஆக்சிஜனேற்ற வலிமை இருக்கும். ஆல்கலைன் மீடியம் கார கரைசலில் அதோடைய பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டீகம்போசிஷன் ஆஃப் த ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் ஓசோன் அப்படிங்கிறது
டீகம்போஸ் ஆனால் தான் ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ட்ராப்ஸ் ஷார்ப்லி. ஸோ இதோடைய ஓசோனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்னென்னா தட் இஸ் இது அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது இந்த ஓசோன். ஸோ 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் பென் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டபுள் பாண்டோ இந்த சிங்கிள் பாண்டோ டீலோக்கலைஸாக, அதாவது மாறிக்கும். இதில் இருக்கிற சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டோ, ஸோ அதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ சிங்கிள் பாண்டில் இருக்குது மைனஸாக. ஸோ இதில் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து இந்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், தட் பிகம்ஸ், ஸோ இதில் இருக்கிற பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா, தட் இஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா வி கெட் மைனஸ் ஹியர். அதனால் இட் இஸ் இன் 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த டபுள் பாண்ட் வந்து டீலோக்கலைஸ் பிட்வீன் இந்த 2 பொசிஷன்ஸ், இந்த 2 பொசிஷனில் டீலோக்கலைஸ்டாக இருக்கும். ஸோ டீலோக்கலைஸ் பாண்டிங் பிட்வீன் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம்க்கு நடுவில் டீலோக்கலைஸ் பாண்டிங், உள்ளடங்கா பிணைப்பு உள்ளது. இதோட யூசஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்சிஜன், ஸோ இது ஆக்சிஜன் ஓசோன் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக எல்லா யூசஸும். ஸோ O2 இஸ் ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் காம்பனன்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட், எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட், யூஸ்ட் ஃபார் வெல்டிங், பற்ற வைப்பானா யூஸ் ஆகுது. Then liquid oxygen is used as a fuel in rockets. ராக்கெட்டில் எரிபொருளா பயன்படுது. ஸோ இதுதான் ஆக்சிஜனுடைய யூசஸ். ஸோ இதுதான் ஆக்சிஜன். இவ்வளோ பார்த்து நம்ம ஆக்சிஜனில் 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஓசோன் அண்ட் டைஆக்சிஜன். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதோடைய யூசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபர் பார்க்கலாம். ஸோ சல்ஃபர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட், கந்தகம். ஸோ இது வந்து வால்கனிக் எரப்ஷன்ஸில் மெயின்லி இருக்குது. அந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் ஆகிறப்போ வெளியில் வர்ற கேஸ் வந்து SO2 இருக்கும். ஸோ எரிமலையிலிருந்து வர்ற வாயுக்களில் SO2 இருக்குது. இதுக்கு நிறையா அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, புற வேற்றுமை வடிவங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். கிறிஸ்டலைன், அமார்ஃபஸ், அதாவது படிக வடிவமுடையது இருக்குது, படிக வடிவமற்றதும் இருக்குது. ஸோ கிறிஸ்டலைனில் ஆல்ஃபா சல்ஃபர் அண்ட் பீட்டா சல்ஃபர். ஸோ ஆல்ஃபா சல்ஃபர்னா தட் இஸ் மோனோக்ளினிக். ஆல்ஃபா சல்ஃபர்னா ராம்பிக்ஸ், தட் இஸ் சாய் சதுர கந்தகம். பீட்டா சல்ஃபர் மோனோக்ளினிக், ஒற்றை சரிவு கந்தகம். காமா சல்ஃபர் பிளாஸ்டிக் சல்ஃபர், நெகிழி கந்தகம். மில்க் ஆஃப் சல்ஃபர் கந்தக பால்மம். கொலைடர் சல்ஃபர் கூழ்ம கந்தகம். ஸோ இதில் கிறிஸ்டலைன் படிக வடிவமுடைய கந்தகம். ஸோ அதில் ஆல்ஃபா சல்ஃபர் இருக்குது, ராம்பிக், தட் இஸ் சாய் சதுர கந்தகம். அடுத்தது பீட்டா சல்ஃபர், தட் இஸ் மோனோக்ளினிக். தென் அமார்ஃபஸ் படிக வடிவமற்ற சல்ஃபர், அதில் காமா சல்ஃபர், பிளாஸ்டிக் சல்ஃபர். மில்க் ஆஃப் சல்ஃபர் கந்தக பால்மம். அடுத்தது கொலைடல் சல்ஃபர் கூழ்ம கந்தகம். ஸோ இது எப்படி இருக்குது, என்னோட ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா சல்ஃபர். ஸோ ஆல்ஃபா சல்ஃபர் வந்து எல்லோ கலரில் இருக்கும்.
இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதும் இந்த சல்ஃபர் தான், ஆல்ஃபா சல்ஃபர் தான். ஆர்டினரி டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ஆல்ஃபா ஃபார்ம், ஆல்ஃபா சல்ஃபர். இட் ஹாஸ் S8 மாலிகூல்ஸ். S8 மாலிகூல்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது ஆல்ஃபா சல்ஃபர். அடுத்தது பீட்டா சல்ஃபர். இது வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குன்னா 96 டிகிரி செல்சியஸ்லேருந்து 119 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற சல்ஃபர் பீட்டா ஃபார்மில் இருக்கும், அதாவது பீட்டா சல்ஃபராக இருக்கும். இதில் என்ன மாலிகூல்ஸ் இருக்குன்னா S8ஆகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்மால் S6 மாலிகூல்ஸும் இருக்கும். ஸோ பீட்டா சல்ஃபரில். ஸோ இந்த பீட்டா சல்ஃபர் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரிசம் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஊசி மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் prismatic sulfur. ஸோ இதுதான் ஆல்ஃபா சல்ஃபர் அண்ட் பீட்டா சல்ஃபர், ரெண்டுமே கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஆர்டினரி டெம்பரேச்சரில் இருக்கிறது ஆல்ஃபா சல்ஃபர், தட் இஸ் 96 டிகிரி செல்சியஸ் டு 190 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறது பீட்டா சல்ஃபர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமாஃபஸ் சல்ஃபரில் காமா சல்ஃபர். ஸோ காமா சல்ஃபர், ஸோ சல்ஃபர் மோல்டன் ஆகி அதை வாட்டரில் போர் பண்ணுறப்போ வி கெட் பிளாஸ்டிக் சல்ஃபர். ஸோ சல்ஃபரை நல்லா மெல்ட் பண்ணி அதை வாட்டரில் போர் பண்ணும்போது வி கெட் பிளாஸ்டிக் சல்ஃபர், இல்லைனா காமா சல்ஃபர். த நெக்ஸ்ட் ஒன் லாம்டா சல்ஃபர். ஸோ லாம்டா சல்ஃபர் வந்து அட் 140 டிகிரி செல்சியஸில் மோனோக்ளினிக் சல்ஃபர், அதாவது பீட்டா சல்ஃபரை நம்ம மெல்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறப்போ வி கெட் எல்லோ லிக்விட். That liquid is called lambda sulfur. So 140 degree Celsiusல monoclinic sulfur மெல்ட் பண்ணும்போது we get yellow liquid. அந்த yellow liquid தான் we called it as lambda sulfur. So இதில் 90% வந்து S8, S7 and S6 molecules இருக்கும். Small amount of S2, S3, S4 and S5 molecules இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ லாம்டா சல்ஃபர். ஸோ இதோடைய அலோட்ராபிக் சல்ஃபரோட அலோட்ராபிக் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் அதோடைய காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் அ வெரி டாக்ஸிக் கேஸ். ஸோ இதோடைய ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை burning sulfur in air. ஸோ சல்ஃபரை ஏரில் பேர்ன் பண்ணுறப்போ வி கெட் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ S plus O2 gives SO3. ஸோ இதில் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் ஆகிற சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஆகி SO3, அதாவது 6 to 8% SO2 வந்து SO3 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த SO3 வி கெட் சல்ஃபியூரிக் ஆசிட். அது நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடும் அடுத்த காம்பவுண்ட் பார்ப்போம், அப்போ அதை பற்றி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் தட் இஸ் சல்ஃபைட் ஓர்ஸ், கலீனா, ஜிங்க் பிளண்ட், இந்த மாதிரி சல்ஃபைட் ஓர்ஸ்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ, ஏரில் ரோஸ்ட் பண்ணுறப்போ, ஸோ மெட்டலர்ஜியில் பார்த்தோம், ரோஸ்டிங் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ கலீனா சல்ஃபைட் ஓர்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ வி கெட் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பனேட் சால்ட்டாக இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே சல்ஃபைட் ஓர்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ, ஏரில் ரோஸ்ட் பண்ணுறப்போ வி கெட் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இங்கே ஸோ எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைட். So zinc blend with oxygen we get SO2. The next one FeS2 plus 11O2 gives Fe2O3 plus SO2. So sulfur dioxide நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து லேப்ல மெட்டல் அண்ட் மெட்டல் சல்ஃபைட்ஸ், சல்ஃபியூரிக் ஆசிட்ல ட்ரீட் பண்ணுறப்போ வி கெட் SO2. ஸோ மெட்டல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தட் இஸ் காப்பர். காப்பர் இஸ் அ மெட்டல். சல்ஃபியூரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணுறப்போ வி கெட் காப்பர் சல்ஃபைட் அண்ட் SO2 ப்ளஸ் வாட்டர். ஸோ SO2 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது மெட்டல் சல்ஃபைட். ஸோ எனி சல்ஃபைட். ஸோ சல்ஃபைட்க்கு உங்களுக்கு அயன் மட்டும் கொடுத்துருக்காங்க, SO3 2- மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மெட்டல் நம்ம வி கேன் டேக். ஸோ காப்பர் சல்ஃபைட்டாக இருக்கலாம். ஸோ எனி சல்ஃபைட் வி கேன் டேக். ஸோ சல்ஃபைட்டாக சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடில் H+, 2H+ கொடுத்துருக்காங்க, H2SO4 நம்ம எழுதலாம். ஸோ அயானிக் ஃபார்ம்லேயே உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 2H+, ஸோ H2SO4 தான் 2H+ கொடுத்துருக்காங்க, gives H2O plus SO2.
So SO2 preparation from metal and metal sulfides, SO3 2 minus. So SO3 2 minus sulfide, SO4 sulfate. So idadode preparation. Then next one, properties paakalam. So it's a colorless gas with a suffocating odor. So மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய மனம் அதுக்கு உண்டு. அடுத்து highly soluble in water. So வாட்டரில் என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னா it forms sulfurous acid. So SO2 plus water gives H2SO3. So sulfurous acid. So sulfuric acid உனக்கு தெரியும் ஃபார்முலா H2SO4 sulfuric acid, sulfurous acid H2SO3. The next reaction with sodium hydroxide and sodium carbonate, it gives sodium bisulfite and sulfite. So sodium bisulfite and sulfite கொடுக்குது. So bisulfite சொல்றப்போ HSO3, sulfite சொல்றப்போ SO3 2 minus. So bisulfiteங்கிறது HSO3 minus, sulfiteங்கிறது SO3 2 minus. So இதுக்கு example பாருங்க. So SO2 plus NaOH is a base. So NaHSO3, SO2 plus Na2CO3 plus H2O gives NaHSO3, sodium bisulfite. The sodium bisulfite again it is decomposed to sodium sulfite. So இது Na2SO3 sodium sulfite. So sodium bisulfite ஆகும் sodium sulfate convert ஆகுது with bases and sodium carbonate. The next one, the sulfur dioxide க்கு oxidizing property இருக்கு, reducing property இருக்கு. So இது ஒரு important one. So oxidizing property, oxygenating பண்பு. So it oxidizes H2S2 sulfur. So H2S நம்மளுக்கு தெரியும் hydrogen, H2Sல இருந்து hydrogen remove பண்ணிது. So that is an oxidation. So H2Sல இருந்து இந்த SO2 என்ன பண்ணுதுன்னா H2 remove பண்ணிது, அப்போ S convert ஆகுது. Then next one, reducing property, it reduces Cl2 to Cl. So Cl2 to HCl. So Cl2 கூட hydrogen add ஆகுது. So that is reduction. So இங்க KMnO4 to MnSO4, இங்க வந்து Mnல இருக்கிற oxidation number வந்து இங்க குறையும். So plus 2 க்கு convert ஆகுது. So that is reduction. So இங்கேயும் same way, chromium oxidation number change ஆகும். So it's also reduction. So மூணு reductionும் மூணையும் reduce பண்ணும். அதாவது chlorine HCl reduce பண்ணும், KMnO4 MnSO4 reduce பண்ணும், K2Cr2O7 Cr2SO4 thrice reduce பண்ணும். So உங்களுக்கு ஒரு example கொடுத்திருக்கிறேன். SO2 plus 2H2O give plus Cl2 gives H2SO4 plus 2HCl. So Cl2 is reduced to HCl. This is a reducing property. So SO2 க்கு reducing property இருக்கு and also oxidizing property இருக்கு. The next one, with O2. So oxygen ஓட heat பண்றப்போ, so SO2 oxygen ஓட heat பண்றப்போ it is converted into SO3. So SO3 convert ஆகுது. That is sulfur trioxide convert ஆகுது. So இதுக்கு நம்ம catalyst என்னன்னா vanadium pentoxide V2O5 temperature வந்து 450 degree Celsius ஆகும் இருக்கிறப்போ that is converted, SO2 is converted into SO3. The next one, bleaching action, வெளுக்கும் பண்பு. So இது எல்லாத்தையும் bleach பண்ணும். நிறையா that is wool, silk, cloths, அதே மாதிரி sponges and straw எல்லாத்தையுமே என்ன செய்யும் bleach பண்ணும். பட் இதோடைய bleaching action is temporary. temporaryனா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை அப்படி ப்ளீச் பண்ண பிறகு அதை கொஞ்ச நேரம் வச்சுருந்தோன்னா அகைன் என்ன செஞ்சிடும், அந்த கலர் திரும்பி வந்துடும். ஸோ இதுதான் டெம்பரரி ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ப்ளீச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ SO2 ப்ளஸ் வாட்டர் சேர்றப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H2SO4 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா தட் இஸ் நேசன்ட் ஹைட்ரஜன். இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் தான் கலர்ட் ஒன்ஸை கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணும். ஸோ கலர்ட் ஒன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எனி ஒன், உள்ளாக இருக்கலாம் சில்காக இருக்கலாம், எனி ஒன் கலர்ட் ஒன் ப்ளஸ்
ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆட் ஆகிறப்போ H2ங்கிற ஒரு காம்பவுண்ட் ஆகும். தட் இஸ் கலர்லெஸ். அதுக்கு வந்து கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ கலர்ட் ஒன்ஸ் ப்ளஸ் நேசன் ஹைட்ரஜன் ஆட் ஆகிறப்போ H2 தட் இஸ் கலர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய ப்ளீச்சிங் ஆக்ஷன். Then uses, it is used in bleaching hair, silk and wool. So அது already நம்ம பார்த்தோம். Used for disinfecting crops and plants. So plantsல ஏதாவது disinfect ஆயிருந்துச்சுன்னா, ஏதாவது தொற்று இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும். ஸோ துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. Next one, structure of SO2. ஸோ இது வந்து இதில் இருக்கிற சல்ஃபரில் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற டபுள் பாண்ட் வந்து டியூ டு p-pi d-pi ஓவர்லாப்பிங். ஸோ பாருங்கள், ஸோ இதில் இருக்கிற சல்ஃபர் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டீலோக்கலைசேஷன் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த டபுள் பாண்ட் வந்து எதனால் இருக்குது அப்படின்னு சொன்னால் p-pi d-pi ஓவர்லாப்பிங். ஸோ பியில் இருக்கிற p ஆர்பிட்டல் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற d ஆர்பிட்டல் d ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட, அதாவது பை பாண்டிங், பை ஓவர்லாப்பிங் எம்டி ஆர்பிட்டல்ஸில் எம்டி d ஆர்பிட்டல்ஸோட ஓவர்லாப்பிங் நடக்கிறதுனால தட் ஃபார்ம்ஸ் double bond p-pi d-pi overlapping. So இதோட structure of SO2. The next compound, that is sulfuric acid, H2SO4. இது வந்து இன்னொரு நேம் வந்து ஆயில் ஆஃப் விட்ரியால் சொல்லலாம், பால் துத்தம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கலில் தான் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் முந்தையெல்லாம் என்னென்னா ஒரு எவ்வளோ H2SO4 ப்ரொடக்ஷன் ஒரு கண்ட்ரியில் இருக்குதோ, நிறைய H2SO4 ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் அந்த நாட்டோடைய இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த்தாக சொன்னாங்க. அதாவது தட் இஸ் த குட் இண்டிகேட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த். அதனால தான் அந்த H2SO4 என்னென்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ எதனால் அதுக்கு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் H2 ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது H2SO4 எவ்வளோ அந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் அதோடைய குட் இண்டிகேட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த். அதோட இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த்துக்கு அது ஒரு இண்டிகேட்டர். ஸோ அவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணும், அவ்வளோ அது இண்டஸ்ட்ரியில் மற்ற கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இண்டஸ்ட்ரி எல்லாமே அது என்ன செய்யும், அந்த கண்ட்ரி நல்லா இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் H2SO4க்கு இன்னொரு நேம் என்னென்னா தட் இஸ் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட். ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ கான்டாக்ட் ப்ராசஸ். ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் H2SO4. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன். நம்ம ஆல்ரெடி நம்ம ஹேபர்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம், மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா பார்த்தோம். ஸோ இப்போ மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கான்டாக்ட் ப்ராசஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ அயன் பைரைட் ஆர் சல்ஃபர் இஸ் பேண்ட் இன் ஏர். ஸோ நம்ம S+O2 சல்ஃபரை வந்து சல்ஃபரில் பேன் பண்ணுறப்போ வி கெட் சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே மாதிரி அயன் பைரைட் FeS2 ஆக்சிஜனோட கன்வெர்ட் பண்ணுறப்போ வி கெட் SO2. ஸோ இந்த SO2 அகெயின் SO3 கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் V2O5. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்தோம். இது ப்ரிப்ரேஷன் ஆஃப் SO2ல பார்த்தோம். சேம் ரியாக்ஷன் S+O2 SO2. அதே மாதிரி அயன் பைரைட் கன்வர்ஷனும் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் SO2ல பார்த்தோம். SO2 is oxidized to SO3 in the presence of V2O5 and platinized asbestos. Properties of SO2ல பார்த்தோம். So it is converted into SO2 plus O2 is converted into SO3. And the SO3 is absorbed in con H2SO4. So கொஞ்சம் con H2SO4ல அதை அப்சார்ப் பண்ணுறப்போ that is converted into H2S2O7. இது வந்து ஒலியம் சொல்லுவோம். ஒலியமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஒலியம் அகைன் ஹைட்ரலைஸ் ஆகும்போது வாட்டர் ஆட் ஆகும்போது we get H2SO4. ஸோ கான்டாக்ட் ப்ராசஸில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்
Iron pyrite or sulfur is burnt in air. S plus O2 gives SO2. The next one, SO2 is oxidized to SO3. So SO2 plus O2 gives SO3 in the presence of V2O5. So the reaction நம்ம அங்க propertiesல இருக்குது. It is absorbed in, so அந்த SO3 is absorbed in con H2SO4. We get oleum H2S2O7. அது water add ஆகிறப்போ we get sulfuric acid. Then properties. Colorless viscous liquid, பாகுநிலையுடைய திரவம் இது. அப்புறம் இதோட important property என்னன்னா, it acts as a dehydrating agent. உலர்த்தும் காரணியா யூஸ் ஆகுது. நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து H2O ரிமூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் எடுத்திங்கன்னா, சுகரோட ஜஸ்ட் H2SO4 ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணோனாலே, இது நம்ம லாஸ்ட் இயர் இல்லை இந்த வருஷம் தான், திஸ் இயர் லேபரட்டரி நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் உங்களுக்கு வரும். ஸோ சுகர் தட் இஸ் கார்போஹைட்ரேட்டோட ஆசிட் ஆட் பண்ணுறப்போ இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன், ஷேரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ அப்போ என்னென்னா, இட்ஸ் அ டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், உலர்த்தும் காரணி. ஸோ நம்ம சுகரோட ஆசிட் ஆட் பண்ணுறப்போ, H2SO4 ஆட் பண்ணுறப்போ பிளாக் கலர் இமீடியட்டாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ இதில் இருக்கிற வாட்டர் வந்து வெளியில் போயிடும். ஸோ கார்பனாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தட் இஸ் உலர்த்தும் காரணியாக யூஸ் ஆகுது. தி நெக்ஸ்ட் ஒன், டீகம்போசிஷன். ஸோ H2SO4 எப்படி டீகம்போஸ் ஆகும்னா, சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அண்ட் வாட்டராக டீகம்போஸ் ஆகிரும். ஆன் ஹீட்டிங் we get H2O and SO3. The next one, acidic nature. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் sulfuric acid is a very important acid and also strong acid. இல்லை ரெண்டு H plus ions removable, ரெண்டு replaceable H plus ions இருக்கிறதுனால it is a dibasic acid. ஸோ ஒரு ஆசிடோடைய பெசிசிட்டி என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இதுவும் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கிறீங்க. ஆசிடோட பெசிசிட்டிங்கிறது எத்தனை H plus ions removable அல்லதுலாம் replaceable H plus ions இருக்குதோ அதுதான் அதோடைய பெசிசிட்டி. இங்கே ரெண்டு H plus ions, ஸோ 2 H plus ions இருக்கிறதுனால this is dibasic acid. So H2SO4 plus base, so acid plus base we get salt and water. So NaHSO4, so ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. the next oneல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகி Na2SO4. ஸோ இதோடைய அசிடிக் நேச்சர், அமிலத்தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, ஆக்சிடேஷன் பண்பு. இட் ஆக்சிடைசஸ் கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், HI and HBr எல்லாத்தையுமே ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இப்போ கார்பன் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ sulfuric acid oxidizes carbon to carbon dioxide. கார்பனை கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் பண்ணுது. அதே போல் ஹைட்ரஜன் அயோடைடை, ஸோ ஹெச்ஐயை அயோடினா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறதும் ஆக்சிடேஷன் பார்த்துருக்குறோம். அப்போ ஹெச்ஐ இஸ் கன்வெர்டட் இன்டு அயோடின். ஸோ H2SO4 oxidizes carbon, phosphorus, sulfur, HI and HBr. ஸோ இதை ஆக்சிடைஸ் பண்ணுது. The next one, with metals, it gives sulfates. So dilute sulfuric acid ஓட சில மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணுது. இதெல்லாம் அப்படின்னா டின், அலுமினியம், ஜிங்க், இந்த மூணு மெட்டல்ஸும் dilute H2SO4 ஓட ரியாக்ட் பண்ணி it gives sulfates. இப்போ zinc plus H2SO4 gives zinc sulfate plus hydrogen. அடுத்தது concentrated H2SO4, hot concentrated H2SO4 reacts with copper and lead. So காப்பர் அண்ட் லெட் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி காப்பர் சல்ஃபேட் கொடுக்குது. அதாவது Cu plus H2SO4 gives CuSO4 plus H2O plus SO2. சில மெட்டல்ஸ் ரியாக்டே பண்ணாது. அது எதுலான்னா Au, Ag, பிளாட்டினம், சில்வர், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இந்த மூணு மெட்டல்ஸும் ரியாக்டே பண்ணாது. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடில்
எல்லா மெட்டல்ஸுமே ஆல்மோஸ்ட் சல்ஃபேட்ஸ் கொடுக்கும். அதில் சில மெட்டல்ஸ் டைல்யூட் ஆசிட்ஸில் கொடுக்குது, சில மெட்டல்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸில் கொடுக்குது, சில மெட்டல்ஸ் ரியாக்டே பண்ணலை. தென் மெட்டல் சால்ட்ஸோட reacts with metal salts to give sulfates and bisulfates. So KCl metal salt, potassium chloride வந்து ஒரு metal salt, H2SO4 போடுறப்போ potassium bisulfate HSO4. ஸோ இப்போ HSO3 bisulfite னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ இதில் சல்ஃபேட் SO4 sodium carbonate ஓட. ஸோ sodium carbonate is also a metal salt. அது sulfuric acid ஓட ஆட் பண்ணுறப்போ sodium sulfate சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ மெட்டல் சால்ட்டோட சல்ஃபேட்டாகவும் பைசல்ஃபேட்டாகவும், ஸோ இது பைசல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட் சோடியம் சல்ஃபேட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. With organic compounds it forms sulfonic acid. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறப்போ பென்சீன் is organic compound C6H6 plus H2SO4. அதில் ஒரு H வந்து ரீப்ளேஸ் ஆகி, ஸோ ஒரு H ரீப்ளேஸ் ஆகிட்டு SO3H ஆட் ஆகுது, SO3H ஆட் ஆகுது. ஸோ இப்போ இதில் H2SO4லேருந்து ஒரு ஹெச்சும் ஒரு ஓவும் ரிமூவ் ஆகிட்டு இதில் இருக்கிற ஒரு ஹெச்சோட சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆயிடுது. மிச்சம் இருக்கிற HSO3 மைனஸ் இஸ் ஆடட் டு C6H5. அப்போ C6H5 SO3H. This is benzene sulfonic acid. So with organic compound it forms sulfonic acid. Then uses. So sulfuric acid is a very important chemical. Is used in the manufacture of fertilizer and other chemicals. அதாவது HNO3 other acids ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் யூஸ் அஸ் அ ட்ரையிங் ஏஜென்ட். நம்ம பார்த்தோம் சுகரை வந்து கார்பனாக கன்வெர்ட் பண்ணிடும். யூஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பிக்மெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. தென் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட். ஸோ இது லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்க. நான் ஆசிட் ராடிக்கல் கண்டுபிடிக்கிறப்போ டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் பார்த்தோம். தட் இஸ் பேரியம் குளோரைடோட வித் பேரியம் குளோரைட் கிவ்ஸ் ஒயிட் precipitate. பேரியம் சல்ஃபேட்ங்கிற ஒயிட் precipitate கொடுக்கும். ஸோ அதோட ரியாக்ஷன் பாருங்கள். BaCl2 + H2SO4 gives பேரியம் சல்ஃபேட். பேரியம் சல்ஃபேட் வந்து ஒயிட் precipitate. அதே மாதிரி லெட் சால்ட், லெட் அசிட்டேட் CH3COO twice Pb, லெட் அசிட்டேட்டும் லெட் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். H2SO4 போடுறப்போ தட் இஸ் ஒயிட் precipitate. PbSO4 white precipitate plus acetic acid. So இதுதான் H2SO4 ஓட preparation properties and uses. The next வந்து நம்ம நிறைய ஆக்சோ acids of sulfur. ஸோ நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். சல்ஃபியூரஸ் ஆசிட் H2SO3. ஸோ இதுவும் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு அடுத்தபடியாக சல்ஃபியூரஸ் ஆசிடும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆசிட். ஸோ எஸ் டபுள் பாண்ட் ஓ, ரெண்டு சைடும் OH. இதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். சல்ஃபியூரிக் ஆசிட் ஓட ஸ்ட்ரக்சர் எஸ், மேலே டபுள் பாண்ட் ஓ, கீழே ஒரு டபுள் பாண்ட் ஓ, ரெண்டு சைடும் OH. திஸ் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். தயோசல்ஃபியூரிக் ஆசிட் H2S2O3. ஸோ எஸ் டபுள் பாண்ட் எஸ், டபுள் பாண்ட் ஓ, ரெண்டு சைட்லேயும் OH. டைதயோனஸ் ஆசிட் H2S2O4. ஸோ எஸ் டபுள் பாண்ட் ஓ, single bond S, double bond O, ரெண்டு சைடும் OH. dithionic acid H2S2O5. so PS single bond S, double bond O, இந்த சல்ஃபர் நேரையும் double bond O, double bond O, ரெண்டு சைட்லையும் OH. the next one disulfuric acid or pyrosulfuric acid H2S2O7. So இதோடைய ஸ்ட்ரக்சர் S, single bond O, single bond S, double bond O, double bond O மேலே ரெண்டு சைட்லையும் OH. அடுத்தது பெர் ஆக்சி மோனோசல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4.
O5. So S double bond O double bond O, O single bond O. ஸோ இந்த ரெண்டு O வர்றதுனால தான் இது பெர் ஆக்சி சொல்லுவோம். H இந்த சைடில் ஒரு OH. அடுத்து பெர் ஆக்சோ டைசல்ஃபியூரிக் ஆசிட் இல்லைனா மார்ஷல்ஸ் ஆசிட் சொல்லுவோம். H2S2O8, S double bond O double bond O, single bond O single bond O S. ஸோ O single bond O வர்றதுனால இது பெர் ஆக்சோ. ஸோ மேலே டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O ரெண்டு சைட்லேயும் OH. டைதயோனிக் ஆசிட் H2S2O6, S single bond S double bond O double bond O, மேலேயும் double bond O double bond O ரெண்டு சைட்லேயும் OH. தென் பாலிதயோனிக் ஆசிட் H2SN plus 2O6. ஸோ இப்போ S நடுவில் வந்து N times S. ஸோ ரெண்டு சல்ஃபருக்கு மேலே டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O, தென் சிங்கிள் பாண்ட் OH, இந்த சைடில் சிங்கிள் பாண்ட் OH. இது பாலிதயோனிக் ஆசிட். ஸோ இட்ஸ் அ பாலிமர். ஸோ இதான் அதோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ். நிறைய ஆக்சி ஆசிட்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சல்ஃபியூரஸ் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சரியா, இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபியூரஸ் ஆசிட் அடிக்கடி கேட்பாங்க. மற்றதும் எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 7 O7 அப்படி வாரதுலலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆக்சிஜன், எஸ் ரெண்டு சல்ஃபருக்கு நடுவில் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதுக்கு முந்தின இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. O5 O4லலாம் இருக்கிறதுல ரெண்டு சல்ஃபருக்கும் நடுவில் ஆக்சிஜன் இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும். ஸோ இதோட ஆக்சிஜன் ஃபேமிலி முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் ஒன் ஹாலஜன்ஸும் இன்னர்ட் கேஸஸும் இருக்கும் இந்த லெசனில். இந்த லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. சிம்பிள் ஈக்குவேஷன்ஸாக தான் இருக்கும். பட் அடிக்கடி எழுதி பாருங்கள். அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஹாலஜன்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.